வணக்கம் ராம்குமார். 5 ஆண்டுகளில் ரூபாய் 1675 கோடி செலவில் உலக வங்கி உதவியுடன் தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பு பணியை தொடங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. 2023-24 ஆண்டு சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரையில் பருவநிலை மாற்றம் மற்றும் பெருகி வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் அழுத்தம் காரணமாக கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவை எதிர்காலத்தில் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு கடற்கரை மறுசீரமைப்பு பணியை அரசு செயல்படுத்தும் என்பதோடு கடல் அரிப்பை தடுப்பது, கடல் மாசுபாட்டை குறைப்பது மற்றும் கடல் பல்லுயிரலை பாதுகாப்பது ஆகிய நோக்கங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு கடலோர மறுசீரமைப்பு பணியை தொடங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. இந்த மறுசீரமைப்பு பணியை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு நீடிக்கக்கூடிய கடல் வளங்கள் மற்றும் நீல பொருளாதார திட்டமானது கடலோர வளங்களை பாதுகாப்பது உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை கொண்டதாக இருக்கும் என்றும், நீர்த்தன்மை மற்றும் நிலையான பயன்பாட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டமானது தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துதல், கடலோர மற்றும் கடல் பல்லுயிர்களின் விரிவாக்கத்தை பாதுகாப்பது உள்ளிட்ட முக்கிய செயல்பாடுகள் தொடர்பாக இந்த திட்டம் மூலம் செயல்படுத்தப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.